ஹலோ கைஸ், நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமியோட எபிசோட் 9 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் உண்மையாகவே நல்லா இருக்கும். இந்த எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓரா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நான் ஜஸ்ட் என் கையை வச்சுட்டு ஒன்று அடித்தேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னால் இந்த ஸ்வாடை ஹேண்டில் பண்ண முடியல. என் கையில் நடுங்குது. அதுக்கு அவன் சொல்கிறேன், ஸ்வாடை தூரமாக தூக்கிட்டு போவா. இதுதான் நல்ல நேரம். காப்பரையும் ஹார்டியும் நீ தானே அடித்த. நீ தான் சொன்ன நீ என்னை கொல்ல போறேன்னு. அப்படி நம்ம ஹீரோ கார்னர் கிட்ட பேசிட்டு இருக்கான். கார்னரும் பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். நான் அதை மீற முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கார்னர் கிட்ட பேசுறான். இல்லை வேண்டாம் ப்ளீஸ், நான் இன்னும் குழந்தை தான். நான் உனக்கு சத்தியம் பண்றேன், என்னை கருணை காட்டி அனுப்பிச்சு விடு அப்படின்னு கார்னர் சொல்றான் நம்ம ஹீரோ கிட்ட. எவனும் ராஜரும் இதை பார்த்து பயப்படுறாங்க. கார்னரே அடி வாங்கிட்டானா, நான் ஒரு வினோதமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை எடுக்கணும்னா ரொம்ப ஈஸி. உன் காசை எல்லாத்தையும் கொடு. காசை வந்து இங்கே தான் இருந்தது. காசை எடுத்து கொடுக்குறான். அவன் கையிலேருந்து ஒரு மோதிரத்தை கொடுக்குறான். நீங்களும் இங்கே வெயிட் பண்ணுறீங்க, உங்கள் காசையும் எடுத்து கொடுங்க, இல்லை வெட்டிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்களும் பார்க்காம எல்லா காசையும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் போனால ரோஜா சொல்கிறான். நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்வாடால் எடுக்கிறான். நல்ல வேலை கார்னர் டாச் பண்ணிட்டான். இல்லை அவன் மேலேயே வெட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜேடு பெனண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நான் எதை வேணா தரேன், ஆனா இதை மட்டும் நான் தர மாட்டேன் அப்படின்னு கார்னர் சொல்றான். இதுதான் அகின்ஸ். ஜேடு பிராண்ட் 2 வெறும் 5 தான் இருக்குங்க. கோர் மெம்பர்ஸ் தான் ஒன்னு வச்சிருப்பாங்க. அவங்களோட சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நான் லூஸ் பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி ஷுவரா என்னை கில் பண்ணி விட்டுருவாங்க. இது உண்மையாவே உனக்கு எதுவுமே யூஸ் ஆகாது. இது எனக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்றான் கார்னர் நம்ம ஹீரோவை பார்த்து. நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே, பொண்ணோட லாக்கி ரொம்ப சின்னதா இருக்கு, அது எனக்கு கொடு. நான் இதை கொடுத்துட்டேன்னா அங்க எல்லாரும் இவங்க 2 பேரும் மாறி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லைன்னா இந்த ஜேடு பென்ட்டை எனக்கு கொடுத்துடணும். அதுக்கடுத்து இங்க இட்டு நீ போயிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கார்னர் கிட்ட போய் சொல்றான். நம்ம கார்னரும், டேமிட், கண்டிப்பா என்னோட பெனண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த ஜேடு பெனண்ட்டை எடுத்தேன்னா எப்படி நான் எங்களை ஃபியூச்சர்ல பார்ப்பேன் அப்படின்னு சொல்றேன். இன்னொருத்தவங்க கார்னர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கார்னர் இரும்பிட்டு, ஜேடு பெனண்ட் இன்க்ரெடிபிளி இம்பார்ட்டண்டா எனக்கு ஃபெல்லோ பிரதர்ஸ் கூட கம்பேர் பண்ணும் போது, ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கார்னர் சொல்றான். அவங்களோட பிரதர்ஸ் ரொம்ப கண்ணீர்ல அழுதுட்டே இருக்காங்க. சரி வாங்க போவோம் நம்ம கார்னர் சொல்றான். உங்களை எப்பயோ விட்டேன், நீ போறப்ப டஃப் ஆக்ட் பண்ணாத முன்னாடி இந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ கார்னர் கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோ கார்னர் அட்டாக் பண்ண வரான். நம்ம கார்னர் சொல்றான், இது என்னன்னா டாச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்படியே பக்கத்துல இருந்த பொண்ணு தான் நடுவில் வந்துக்கிறா. அடிக்கிற மாதிரி போகுது. அதுக்குள்ளேயே அவன் மயக்கம் போட்டு வந்துடுறா. பார்த்தா அது ஒன்றும் ஸ்வாட் இல்லை, அவன் கொடுத்த எக்யூப்மெண்ட்றான். நான் சும்மா விளாண்டேன் கார்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அப்படின்னு கார்னர் சொல்றான். என்ன இருக்குன்னு பார்த்தா இவன் தான் அவளை தூக்கி முன்னாடி வச்சிருக்கான் போல இருக்கு. சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு போறான். நம்ம ஹீரோ பார்த்துக்கினே இருக்கான். அதை பர்ஃபெக்டா இருக்கு, 5 colored டிவைன் ஸ்டோன். இது எவ்வளவு நான் தான் இங்கே ஒழிஞ்சிட்டு இருப்ப, நீ வெளில வருவியா மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கூல இருந்து யாருமே இல்லை. பார்த்தா அங்கிருந்து டக்குன்னு யாரோ இங்க வராங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு இடத்துல பார்த்துருப்பாள், அவரு தான் அது. எல்லாத்தையும் பார்த்தேன். எப்படி நடந்தது இது? எப்படி இவன் காணடியா டோக்கடிச்சான்? இவன் ஆற எப்படி இவ்வளோ இருக்கு? எப்படியாச்சும் இவனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஆன்டிடோட் மெத்தடை சொல்ல வைக்கணும் அவனை. இதெல்லாம் பார்த்தல ரொம்ப ஃபன்னா இருந்தது எனக்கு. எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இவன் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கான். ஆனா ஒரு மிடில் லெவல் மார்ஷல் வாரியர்றான். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கார்னர் டீல் பண்ணேன். ஆனா இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கு, கெர்வினை பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். என்ன மேட்டர் அப்படின்னு இவன் கேட்குறான். அதுக்கு இவன் சொல்றான், நான் வெறும் 6 தான் கண்டுபிடிச்சேன். சில ஹேப்ஸ் ரொம்ப ரேரா இருக்கு, எங்க பார்த்தாலும் கிடைக்க மாட்டுது. டிஃபைனர் யூனியன்ல கூட பார்த்தேன், 6 தான் கண்டுபிடிச்சேன். நம்ம ஹீரோ சொல்றான், போய் அவங்க 2 பேரையும் ஹீல் பண்ணு அப்படின்னு. என்ன அப்படின்னு இவன் கேட்குறான். யார் அவங்க, நான் அதுக்கு ஹீல் பண்ணணும் அப்படின்னு இவன் கேட்குறான். நீ என்ன நினைக்கிற, நான் ஒரு பாஸ் சுத்தி உள்ள ஏரியாலலாம், நீ ஹாப்பியா இல்லைன்னா மூட்டு போய் பாடுறாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் போயிட்டு, என்ன அசிங்கம் இது, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிவைலிங் ரியலத்தில் இருக்கேன், போயும் இவன் சொன்னதுக்கெல்லாம் நான் பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு யோசிச்சு ஹீல் பண்றாங்க 2 பேரையும். ரொம்பவே எரிச்சப்பட்டு தான் அவன் ஹீல் பண்ற மாதிரி இருக்கு. எப்படியோ ஃபைனலாக ஹீல் பண்ணிடுறான். எனக்கு எந்த சாய்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் வாயில என்னமோ வாயில தூக்கி போடுறான். என்ன சொன்னீங்களோ அதை பண்ணிட்டேன், அந்த ஆன்டிடோடு சொல்லுங்க, இனிமே என்னை எதையும் பண்ண வைக்காதீங்க, நான் உனக்கு கெஞ்சி கேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியல, திரும்பியும் நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஆன்டிடோட்டை பற்றி கேட்குறான்.
எனக்கு அத பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. எத்தன பேர் தான் எனக்கு பிச்சை கேட்பீங்க? என் பாஸே சுத்தி அழுவுறாய்ங்க. நல்லது உனக்கு நான் பெட் பண்றேன். நீ இப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தன்னா, என்ன லேட்டரா ஒபே பண்ணு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. என்னன்னு அவன் கத்துறான். என்ன ட்ரிக் பண்றியா? அப்படின்னு இவரு கேட்குறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த எபிசோட் எப்படி இருந்துன்னு மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நல்ல எபிசோட்ல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை பாய்.